உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக டாக்டர் அர்ச்சுனாவினுடைய பகிர்வுகள் சமூக வலைத்தளங்கள் காணக்கூடியதாக இருக்குது. இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விஷயங்கள் சம்பந்தமாகவும் பல்வேறுபட்ட வீடியோக்கள் அல்லது ஒளி பகிர்வுகளை காணக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களில். இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க, இந்த குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் அளவுக்கு அதிகமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்றத பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த பகிர்வுகள் அல்லது நீங்கள் தருகின்ற எனக்கு ஆதரவு என்றைக்குமே என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பிரியோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் எங்களுடைய மக்களின் நலனுக்காக இன்று பாராளுமன்றத்தை தொடர்ச்சியாக காய்ச்சி கொண்டிருந்தார். இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட பகிர்வுகள் சமூக வலைத்தளங்களில் வந்திருந்தாலும், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை தொடர்ச்சியாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இந்த தையிட்டி விகாரை பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா இன்றும் பாராளுமன்றத்தில் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக பேசியிருந்தார். ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இது சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை கடந்த டிசிசி கூட்டத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நேற்று நடந்த பாராளுமன்ற தொடரிலும், அதாவது பேச்சு தொடரில் கூட்டத்தொடரிலும் டாக்டர் அர்ச்சுனா சரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது இந்து மதமோ அல்லது இந்துக்களும் சிங்களவர்களுமோ அல்லது இந்து மதமும் பௌத்த மதமோ எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் இருக்கணும் என்று நினைச்ச ஒரு தமிழன் அப்படின்ற விஷயத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா சொல்லியிருந்தார் எங்கன்னு சொன்னால் பாராளுமன்றத்தில். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்று இது ஒரு பேசு பொருளாக இருந்தது. எங்களுடைய கஜேந்திரகுமார் எம்பி அவர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பேசியிருந்தார் பாராளுமன்றத்தில். ஆனால் அதுக்கான எந்த பதில்களுமோ அல்லது எதுவுமோ இதுவரை இடம்பெற்றதாகவில்லை. ஆனால் பாராளுமன்றத்தினுடைய கெசட்டில் நிச்சயமாக அந்த பகிர்வுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பல்வேறுபட்ட விதமான விஷயங்கள் பேசப்படுகிறது. அதாவது டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் இருப்பதாக அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்காக அங்கே இருக்கிற மக்கள் சொல்கிற வகையில் பகிர்வுகள் இருக்கிறது. முகநூலில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போலி முகநூல் கணக்குகளில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அவதூறு வரப்புகின்ற வகையில் பகிர்வுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அர்ச்சுனாவினுடைய பார்வையில் இன்னொரு தடவை இது சம்பந்தமாக எங்களுடைய இனங்களுக்கிடையே பிரச்சனையோ அல்லது மதங்களுக்கிடையிலான பிரச்சனையோ வரக்கூடாது. இன்னொரு சமயம் சமய ரீதியாக பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கிருக்கின்ற மக்கள், சிங்கள மக்கள் பார்த்தீங்க சொன்னால் நிச்சயமாக அதனை விரும்ப மாட்டார்கள். அது மட்டுமில்லை, இது ஒரு கலவரமாக மாறுகின்ற பொழுது உயிரிழப்புகள், பொருளிழப்புகள், சொத்துழப்புகள் இவை எல்லாம் வருவதற்கு பதிலாக அந்த குறிப்பிட்ட காணியினுடைய பிரச்சனையை அல்லது அவர்களுடைய பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து விட்டால் அது இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் அப்படின்ற நோக்கத்தில் அவர்களுக்கு பதில் காணியை கொடுங்கள், அது பதிலீடுகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்க, இன்று ஒரு சில வலையொலி சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட விகாரை பகுதிகளில் சென்று அந்த குறிப்பிட்ட விகாரை பகுதியை பார்த்தீங்கன்னா புகைப்படம் எடுக்கோ அல்லது வீடியோ பதிவு செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற இராணுவத்தினர் தடிகள் பொல்லுகள் சைதம் பார்த்தீங்கன்னா இவர்களிடம் கதைப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தமிழ் மொழி தெரியவில்லை, சிங்கள மொழி தான் தெரியும் அப்படின்ற பொழுது நீங்கள் யார் என்னதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு சொல்ல, நாங்கள் ஊடகவியலாளர்கள், நாங்கள் இதனை புகைப்படம் எடுக்க அதாவது படமாக்கல வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற பொழுது குறிப்பிட்ட படையினர் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விகாரையினுடைய கதவு கேட்டை பூட்டி விட்டு போகின்ற விஷயத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்களை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட காணியானது ஒரு இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்படுகிறது. இந்த வகையில் அங்கே இருக்கின்ற அந்த மக்கள் ஒரு சில 4-5 பேர் தான் அதை தொடர்ச்சியாக அவர்களுடைய முகங்களைத்தான் சமூக வலைத்தளங்களில் காணக்கூடியதாக இருக்குது. அவர்கள் கதைக்கின்ற விஷயங்களை தான் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒரு காணி பிரச்சனை காரணமாக இவர்களுடைய முகங்கள் நிச்சயமாக நோட்டமிடப்படும் குறிப்பிட்ட இராணுவத்தினர். நாளைக்கு குறிப்பிட்ட இராணுவத்தினர் இவர்களுக்கு எது செய்தாலும் அல்லது இவர்களுக்கு மறைமுகமான உயிர் அச்சுறுத்தல் கொடுத்தாலும் அதை நாங்கள் வேறு வழியே இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறோம். என்ன காரணம்னு சொன்னால்
அந்த குறிப்பிட்ட ஒரு பெண்மணி கூட எங்களுக்கு வந்து இந்த காணியை இந்த விகாரையை இடித்து விட்டு எங்களுக்கு அந்த காணியை தாங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்களுடைய பரம்பரை பூமி, ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வந்தோம் அப்படி என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் என்னுடைய இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த ஒரு காணி பிரச்சனையை வந்து நீங்கள் சுமூகமாக தீர்க்காவிட்டால் இங்கே விகாரையை இடிப்பதற்கு யாருமே வந்து இடம் தரப்போவதில்லை. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து அவ்வளவு சிங்கள மக்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக வருவார்கள். அல்லது வந்து அரசாங்கம் சரி இதனை ஏற்று நாங்கள் இடிக்க போகிறோம், அப்படி இடித்து மக்களுக்காக நாங்கள் இந்த காணியை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இது வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியும். அதனால் நிச்சயமாக எங்களுடைய அதுக்கு அந்த ஒரு நோக்கத்தால் தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொன்ன விஷயம், அதாவது வந்து இதுக்கான மாற்றீடு பிரச்சனை மாற்று காணியை கொடுத்து அவருக்கான ஒரு மாற்றீடை செய்து இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து விடுங்கள் அப்படின்ற வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இதனை தெளிவுபடுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த குறிப்பிட்ட காணிகள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வட்டம் எல்லாமே வந்து எல்லா பத்தையும் மரம் செடி கொடியுமாக வளர்ந்து போயிருக்கிறது. மட்டுமில்லாமல் முட்கம்பிகள் கொண்ட அத்தனை காணிகளும் மூடி அடிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் வருகின்ற பொழுது அதனை தடை செய்கின்ற வகையில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான தகர்ப்பு உபகரணங்கள் எல்லாமே வந்து குறிப்பிட்ட அந்த விகாரையின் உள்ளே இருக்கின்றதை குறிப்பிட்ட சகோதரர்கள் வேலையொலியினூடாக பயந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய நைனா தீவில் இருக்கின்ற விகாரையினுடைய அந்த விகாரையினுடைய பீடாதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அவருடைய ஒரு வீடியோ சம்பந்தமாக பகிர்ந்தேன். அவர் திருப்பி இன்று ஒரு வீடியோ வந்து அவர் சம்பந்தமாக அல்லது அவருடைய கருத்து சம்பந்தமாக வந்திருக்கிறது. குறிப்பிட்ட அந்த காணிக்கு மக்கள் கேட்கின்ற காணிக்கான தீர்வை வந்து கட்டாயம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த காணி தமிழர்களுடைய காணி அந்த காணி தமிழர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் அப்படின்ற வகையிலே குறிப்பிட்ட அந்த பீடாதிபதி தன்னுடைய கருத்தை சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்கள் அந்த விகாரியை ஏற்று அவர்கள் வந்து அதனை கொண்டு வழிபடுவார்கள் அல்லது அதனை கொண்டு நடத்துவார்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த விகாரையினுடைய காணியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேரில் வந்து அதுக்கு அருகாமையில் எங்கேயோ காணி இருக்குதாம், அந்த காணியை நான் வந்து அந்த தமிழ் மக்களுக்காக நான் கொடுப்பேன் அப்படின்ற வகையில் குறிப்பிட்ட பீடாதிபதி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட கோயில்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் இவற்றை வந்து எப்படி ஈடு செய்வது, இவற்றை எப்படி சமாளிப்பது, இது சம்பந்தமான பல்வேறுபட்ட விஷயங்களையும் வந்து குறிப்பிட்ட அந்த பீடாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் வந்து பார்த்தீங்க சொன்னால் தேவையில்லாத வகையில் அரசாங்கங்கள்லாம் அல்லது அரசியல்வாதிகள்லாம் இந்த பிரச்சனையை வந்து பெருசுபடுத்தி கொண்டு போகிறார்கள். இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிப்பதற்கு வந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் வரமாட்டார்கள். அவர்களுடைய ஆட்சி காலம் 5 வருடங்களாகத்தான் இருக்கிறது. 5 வருடங்களும் முடிந்ததுக்கு அப்புறமாக மீண்டும் வந்து புதிதாக ஒருவர் வருகின்ற பொழுது வேறொரு புதிதாக இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் இதனால் வந்து மக்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களை செய்துதான் அந்த காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், தங்களுடைய தேவைகள் அல்ல தங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் மக்கள் வந்து தொடர்ச்சியாக போராடினால்தான் அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற வகையில் குறிப்பிட்ட பீடாதிபதியும் தன்னுடைய கருத்தை வந்து தெளிவுபடுத்தி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட விகாரை சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் வந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இந்த விகாரை வந்து மக்களுடைய காணி, இதனை மக்களிடம் தான் கொடுக்க வேண்டும், அல்லது இது வந்து ஒரு சாரர் சொல்கிறார்கள் இல்லை பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிக்க வேண்டும். இது சம்பந்தமாக நாங்கள் தேடி 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 பார்க்கின்ற பொழுது இது குறிப்பிட்ட ஒரு 4-5 நபர்களை இந்த காணிக்குள்ள தொடர்ச்சியாக பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் வந்து இது சம்பந்தமாக எதுவுமே பேசவில்லை. ஆதலால் வந்து இதை வந்து ஒரு சுமூகமான முறையில் வந்து தீர்ப்பதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் யாழ்ப்பாணத்தினுடைய எங்களுடைய வட மாகாண ஆளுநர் கூட இவர்கள் வந்து ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனால் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னு சொன்னால் இதனை வந்து ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறார்கள். இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல ஆசைப்படுற இந்த வீடியோவில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா வந்து கடந்த டிசிசி கூட்டத்தில் இதுக்கு மாற்றீடு காணிகளை கொடுங்கோ அப்படின்ற பொழுது அனுரா அவர்கள் வந்து வாய் பேசாமல் மூடிவிட்டார். அல்லது அதுக்கு அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து அவர் அங்கே நகர்த்தவில்லை. இதுக்கு காரணம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட வலையொலிகளில் வந்து பகிரப்படுகிறது. ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. டாக்டர் அர்ச்சனா சொல்வது எல்லாத்தையும் என்பிபி அரசாங்கம் கேட்கிறதா, அல்லது வந்து அவர்கள் சொன்ன உடனே அடுத்த கட்டம் அதைத்தான் செய்துவிட்டு அவர்கள் அடுத்த வேலையை பார்க்கிறார்களா, இதனை வந்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். டாக்டர் அர்ச்சனா சொல்வதை கேட்கின்ற ஒரு என்பிபி அரசாங்கமாக இருந்தால் இலகுவாக இவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து விட்டுருக்கலாம். இந்த 3000 பேருக்கு வேலை கொடுங்கன்னு சொல்லி உடனே கொடுத்திருப்பார்கள். அந்த 170 தொண்டர்கள் வைத்திய தொண்டர்களுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி
இந்த ஒரு வீதியை போடுங்கன்னு சொன்னால் உடனே போட போகிறார்கள். இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைக்கும் டாக்டர் அர்ச்சுனா தன்னுடைய தேவைக்கு அதில் தன்னுடைய பிரச்சனையே அரசாங்கத்துடன் வந்து போராடி பெற்று தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அல்லது அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா பேசக்கூடாது என்பதற்காக அவருடைய குரல் வழியை நசிப்பதற்காக அவரை வந்து சிறைப்பிடித்த பொழுது கூட வெற்றியெல்லாம் கடந்து வந்தான் டாக்டர் அர்ச்சுனா அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு வந்தார். இந்த வேளையில் வந்து மக்கள் எந்த ஒரு உயிரிழப்புகளையும் இனி இழக்கக்கூடாது, மக்களுக்கு வந்து பிரிக்கிற மக்கள் வந்து சந்தோஷமாக சுமூகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகவே டாக்டர் அர்ச்சுனா அவ்வாறான கருத்தை வந்து அங்கே பகிர்ந்திருந்தார். அப்படி என்பதை வந்து இந்த வழியில் என்னுடைய பார்வையில் நான் வந்து சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது பிடிக்கல, இல்லை என்னுடைய கருத்துக்கள் தவறாக இருக்கின்ற பட்சம் அதையும் நீங்கள் குறிப்பிடுங்கள். நிச்சயமாக கவனத்தில் கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.